என்னடா ரெயின் கோட்லாம் போட்டு எங்க போயிட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா? இதுல வேற கட்சி பேர மண்டையில கட்டிருக்கான்னு போட்டு நினைப்பீங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க, மழை வேற பெஞ்சிட்டு இருந்ததா, அதனால என் நண்பன் ஒருத்தன் வந்தான். அவன் ஜாக்கெட்டை புடிங்கி, டேய் குர்ரா மழை வர மாதிரி இருக்கு, நான் போட்டு போறேன் ஊருக்கு அப்படின்னு சொன்னேன். பைப்புல கேட்டவனே கொடுத்துட்டான். எனக்கே ஷாக்கு, என்னடா இவன் கேட்டவனே கொடுத்துட்டான்னுட்டு. நல்ல வேலைங்க, நான் ஜர்கின் வாங்கிட்டு வந்தேன். இல்லைன்னா அவ்வளவுதாங்க, தூரல்லே வச்சு வெளுன்னு வெளுக்குதுங்க, பட்டு பட்டுன்னு விழுது ஒவ்வொரு மழை துளியும். செம்மைங்க போங்க, கிளைமேட் அந்த மாதிரி பயங்கரமா இருந்ததா, எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கு செமையா இருந்தது. அப்புறம் கொஞ்ச தூரம் போறோம், மழையும் இல்ல ஒண்ணும் இல்லைங்க. போங்க ஏங்க, ஒசூர் கிட்ட வந்தா மழையே இல்லைங்க சுத்தமா. வண்டியை ஸ்டாண்ட்ல போட்டுட்டு அப்புறம் நடந்து வந்தாங்க. செம்ம கிளைமேட்டுங்க. ஆனா இங்க ஒசூர்ல மழை இல்ல, ஓரளவுக்கு பரவாயில்லதான். பட் இருந்தாலும் நலையாத வந்துட்டேன், அதான் பெரிய விஷயம். ஆனா நனைஞ்சிருந்தேன், என் கூட யாருமே உட்காந்துருக்க மாட்டாங்க. லாஸ்ட் டைம் அப்படிதான் போனேன், ஃபுல்லா நனைஞ்சிட்டு நம்மள ஏதோ ஒரு துஷ்மன் மாதிரி பாக்குறானுங்க. ஆனா ஜிஆர்டி ரோட்ல செம்ம டிராபிக்ங்க போங்க, சரியான டிராபிக், என்னால நடக்கவே முடியல. என்னடா இது கதையிலும் ஒரு வதை அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. பாருங்க பயங்கரமான டிராபிக்ங்க, அந்த பக்கம் ஓடவும் முடியல. இந்த பக்கம் பார்த்தா கார் வருது, அந்த பக்கம் பார்த்தா ஒரு கார் வருது, எந்த பக்கம் நான் ஓடுறது? டேய் என்னடா பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஒரு வழியா நம்ம பஸ்ல ஏறியாச்சுங்க. கொஞ்சம் லைட்டா கூட்டமா தான் இருக்கு, இருந்தாலும் என்ன பண்ற, நின்றுட்டே போறதா இருக்குதுங்க. சும்மா அப்படியே பஸ்ல ஏறணும் பாருங்க, ஒரு சாங் ஒண்ணு போட்டாங்க பாருங்க. சும்மா என்னம்மா சாங் அது, ஒரு காதல் கடிதம் வெளி போடும். இளையராஜா சாங்னா இளையராஜா சாங் தாங்க. இது காப்பிரைட் கொடுக்காம இருந்தா சரிங்க. அந்த பாட்டு மயக்கத்திலே வீடு போய் சேர்ந்துட்டுங்க.